பராபவ வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள் 20/6/2026 சனிக்கிழமை மாலை 3:47 மணி வரை வளர்பிறை சஷ்டி திதியும், காலை 9:26 மணி வரை மகம் நட்சத்திரமும், பின்பு நாள் முழுவதும் பூரம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபஹோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக குருவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாகவே பயிர் தொழில், விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், வீடு வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற தினம், சுபகாரிய நிகழ்வுகளை செய்வதற்கு உகந்த தினம் என்ற முறையில் இன்றைய நாள் மேம்பட்டதொரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தினமாக அமையிருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்ன? தனிநபர் ஜாதகங்களில் வித்தியாசமான அமைப்பை கொண்டது 6ஆம் பாவகம். இந்த 6ஆம் பாவகம் எந்த மாதிரி சூழலில் செயல்படும், 6ஆம் பாவகம் எப்போது அதனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக லக்னத்திலிருந்து 6 அப்படிங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், அவமானம், விபத்து, இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான காரக விஷயங்களை சொல்லுகிற பாவகம். உத்தியோகம், நம்முடைய வேலையை சொல்லக்கூடிய பாவகமும் இந்த 6ஆம் பாவகம் தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவகத்தோடு தனித்த சனியோ, தனித்து ராகுவோ, தனித்து செவ்வாயோ இருக்கும் பொழுது கடன், நோய், எதிர்ப்பு தன்மைகள் இருக்காது. அந்த 6ஆம் பாவகத்தினுடைய அனைத்து விதமான கெடுபலன்களும் நீங்கும், விலகும் அப்படின்னு நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் அந்த 6ஆம் பாவகத்தோடு ஒரு சேர சனி, செவ்வாய், ராகு, இல்லைன்னா செவ்வாய் ராகு, இல்லைன்னா செவ்வாய் சனி, இல்லைன்னா சனி ராகு, இந்த மாதிரி தொடர்புகள், ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு தசை நடத்துகிற சூழல்ல சம்பந்தப்பட்ட ஜாதகர்களுக்கு லக்னமும் லக்னாதிபதியும் ராசியும் பலவீனப்பட்டிருந்தால் மிக உறுதியான முறையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு மேற்சொன்ன அந்த நெகட்டிவான அனைத்து பலன்களும், 6ஆம் இடத்தினுடைய சிக்கலான அனைத்து பலன்களும் உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஆகவே 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது திசை வந்தாலோ, 6ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற கிரக தொடர்புகளோடு உள்ள தசை வந்தாலோ சம்பந்தப்பட்ட ஜாதகர்கள் மிக சிக்கலான அனுபவங்களை சந்திப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்டதான சூழலோடு இருக்கிறது? எல்லாவற்றையும் சமாளிக்கிற மனப்பக்குவமும் ஏற்றமும் அனுகூலமும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் மேசராசி என்பர்களுக்கு முழுமை வாய்ந்த நாளாக அமையிருக்கு. எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் மேலோங்கக்கூடிய நாளாக, நினைத்ததை சாதிக்கின்ற நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். பொறுப்புகள் மேம்படும், பொருளாதார நலன் காக்கப்படும், தடை ஏற்பட்டு வந்த திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நினைத்தது எல்லா நிலையிலுமே நீங்கள் சாதிப்பதற்கான சூழல்கள் உருவாகும். எல்லாவற்றிலும் உற்சாகம் மேம்படக்கூடிய தினம் என்றே இன்றைய நாளை சொல்லலாம். குறிப்பாக மன வருத்தங்கள் இருந்து வந்த கணவன் மனைவி இணைவதற்கான சூழல்களும் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சிக்கல்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய நாளாகவும் சிந்தித்து செயலாற்றி வெற்றி காணுகிற தினமாகவும் மேசத்திற்கு இன்றைய நாள் மேன்மை உடைய நாளாக அமையிருக்கிறது. மன உறுதியும் எதையும் கண்டு அஞ்சாமல் செயலாற்றுவீர்கள். முக்கியமாக யோக கிரகங்கள் எல்லாம் அனுகூலமாக சஞ்சரிக்கின்ற சூழல்ல
எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி கிட்டும். காரிய தடை நீங்கும். ஆரோக்கிய நலன் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வழக்குகளில் அனுகூலமான சூழல் உண்டு. வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயமான சூழல்கள் நிலவும். தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சாதகமான சூழல்கள் இருக்கிறது. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் சிறப்பினை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்ப உறவுகளோடு சிறுதூர பயணம் சென்று வருவீர்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆதாயம் கூடுதலாக இருக்கும். அனைத்திலும் மேம்பட்டதொரு நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக மேசத்திற்கு புதுமைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகிற நாளாகவும், பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். சிந்தித்து செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பான புதிய அனுபவங்களும் முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கக்கூடிய மேன்மைகள் பொருந்திய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் எப்படி சஞ்சரிக்கிறது, எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் சிறப்பாக கிரக சஞ்சாரம் உள்ள நாள் என்றே இன்றைய தினத்தை சொல்லலாம். பொதுவாக சுக்கிரன் வலுப்பெற்றிருக்க, சந்திரன் சிறப்பாக இருக்க, சனியினுடைய சஞ்சாரம் என புதுமை கொண்ட கிரக சஞ்சாரங்களோடு இன்றைய நாள் ரிஷபத்திற்கு விருப்பங்களையும் எண்ணங்களையும் நல்ல விதமான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளுகிற தினமாக அமையிருக்கிறது. அனுபவ அறிவும் ஆன்மீக தொடர்புகளும் மேம்படும். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். அனைவராலும் நீங்கள் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். எல்லா வகையிலும் லாபம் மேலோங்கும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். நல்ல சிந்தனை செயல்திறன் அதிகமாக இருக்கும். மற்றவர்களோடு அனுசரித்து போவீர்கள். மனோதைரியம் அதிகரிக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். தொழில் ரீதியான காரியங்களில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேன்மையடை இருக்கிறீர்கள். மேலதிகாரிகள் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உறவுகள் மூலம் நன்மை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. குலதெய்வ அனுகிரகமும் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும். பெண்மணிகளுக்கு சிந்தனை செயல்திறன் மேலோங்கும். மனோபலம் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சால எதையும் சாதிப்பதற்கான தன்மைகள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டு. அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். எல்லாவற்றிலும் புதுமைகளும் உற்சாகமும் மேம்படக்கூடிய நாளாக உறுதித்தன்மை நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் மேம்படுகிற தினமாகவும், ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற நாளாகவும், மிருகஸ்ரேஷ நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, வித்தியாசமான அணுகுமுறைகளோடு மிதுனத்திற்கு இன்றைய தினம் துவங்குகிறது. சிக்கல்கள் நீங்க போகிறது. வலிமை பெற்ற ராசிநாதன் ராசியில் இருப்பது, தனஸ்தானம் கூடுதல் வலுப்பெற்றிருப்பது, தனாதிபதி சந்திரன் வளர்பிறை நிலையில் இருந்தாலும் கேதுவோடு இணைந்திருப்பது சற்றே பலவீனம். இருப்பினும் நட்பு வீட்டில் இருக்கிறார். ராசி சுப தொடர்புகளோடு இருக்கிறதால பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. காரிய அனுகூலங்கள் கிடைக்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் வழக்கத்தை விட மேம்படும். திக்பலம் பெற்றிருக்கின்ற செவ்வாய் சிந்தனை செயல்திறனை மேம்படுத்துவார். 8 இருக்கின்ற ராகு எதிர்பாராத திடீர் விபத்துகள் சங்கடங்களை கொடுப்பார். கவனமாக இருங்கள். தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். தந்தை மகன் உறவு அனுசரித்து போவதால் சிறப்பான முறையில் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் சில அனுகூலமில்லாத சூழல்கள் வெளிப்படுகிறது. உஷாராக இருங்கள். எதையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவம் மேம்படும். குறிப்பாக குருவினுடைய சஞ்சாரம் பணத்தேவையை பூர்த்தியாக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அவப்பெயர் உண்டாகலாம். பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். மனக்குழப்பம் விலகும். முக்கிய முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் பற்றிய கவலை கூடுதலாக இருக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். குறிப்பாக புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். வேலை மாறுதல் பற்றி எண்ணும் மேலோங்கும்.
குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. நெருக்கடியான நேரத்தில் உறவுகள் நட்புகள் உதவியாக இருப்பார்கள். இன்றைய நாளில் இயல்பான பலன்கள், இயற்றதான சூழல்கள் சிறப்பாக இருக்கிறது. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கூடுதலாக மனோ வலிமையும் தைரியமும் அதிகரிப்பதற்கான கிரக சூழல்கள் இன்றைய நாளில் இருக்கிறது. பெண்மணிகளுக்கு ஏற்ற மிகுந்த நாளாகவும் கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலம் மிகுந்த தினமாகவும் இன்றைய நாள் அமையும். உற்சாகம் மேம்படுகிற, உறுதித்தன்மை நிறைந்த நாளாக, அனைவருடைய பாராட்டுதல்களும் நிறைவாக பெறுகிற தினமாக மிதுன ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்களுக்கு போட்டிகள் மேம்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களில் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தினுடைய கிரக நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மிகவும் இசைவான சூழலும் இன்றைய நாளில் சிறப்பாக இருக்கும். அதாவது ராசியிலேயே முக்கியமான 2 கிரகம் வலுப்பெற்றிருக்கிறது. நீண்ட நாளாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவதற்கான சூழலோடு இன்றைய தினம் துவங்குகிறது. குழப்பங்கள் நீங்கி இருக்கிறது. குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். நினைத்தது எல்லாவற்றிலுமே முழுமை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைய உள்ள தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக உங்களுக்கான முன்னேற்ற சூழல் மேம்படும். எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும். தடைப்பட்ட பந்துமனம் இயல்பாக கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் மிகுதியாக இருக்கும். நன்மை மேம்படும். உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்கள் மூலம் எதிர்பாராத உதவி கிடைக்கும். மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. பொருளாதார நலன் உயரும். புகழ் பெறுவதற்கான தன்மைகள் உண்டு. செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலங்கள் உண்டு. வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனை மேம்பட்ட நிலையில் இருக்கும். தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவீர்கள். குறிப்பாக சூரியனினுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். அரசியல்வாதிகளால் ஆதாயத்தை கொடுக்கும். மனம் நிம்மதி கொள்ளுகிற நிகழ்வுகள் நிறைய நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். அதே நேரத்தில் பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் உறுதியான சம்மதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். புத்திசாதுரியத்தால் காரிய வெற்றியும் பெற இருக்கிறீர்கள். குடும்ப உறவுகளில் மதிப்பு மரியாதையும் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவுகள் மூலம் நன்மை உருவாகும். பெண்மணிகளுக்கு உங்களது செயல்கள் மற்றவர்களிடமிருந்து பாராட்டுதல்களை பெற்றுக் கொடுக்கும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு என்றோ இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் மறையும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் நல்லதொரு உற்சாகமான மனநிலையும் உறுதித்தன்மையும் பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கௌரவம் உயருகிற நாளாக, காரிய அனுகூலம் நிறைந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் பிறக்கிற தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிறிய தவறுகளையும் அனுசரித்து நல்ல தெளிவான சூழலோடு சிந்தித்து செயலாற்றி மிகப்பெரிய அளவில் உறுதித்தன்மையும் உற்சாகத்தையும் பெறக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக நிறைவாக பூர்த்தியாகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உபசயஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்க, விரையாதிபதி ராசியில் வளர்பிறை நிலையில் இருக்கிறார். கூடுதலாக ராஜயோகாதிபதி ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார். 7, 8ஆம் பாவகங்களில் ராகு சனி தொடர்பு மாற்றங்களையும் மகிழ்ச்சிதனையும் கொடுக்கும். எதிர்பாராத சிந்தனை செயல்திறன் மேலோங்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். குருவின் சஞ்சாரம் புகழை கொடுக்கும். எதிலும் வெற்றிகரமான வாய்ப்புகள் தேடி வரும். தடைப்பட்ட பணம் இயல்பாக வந்து சேரும். பயணங்களால் அனுகூலம் உருவாகும். அதனால் நன்மை மேம்படும். உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கும். மனதளவில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி நிறைவாக கிடைக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சுறுசுறுப்படையும். வியாபார விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும்.
குறிப்பாக நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை நிறைய பெற்றிருக்கிறீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் காரிய வெற்றிதனை பெற்றிருக்கிறீர்கள். புத்திசாதுரியத்தாலே அநேக அனுகூலங்கள் உருவாகும். மதிப்பு மரியாதையும் கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குழந்தைகள் உங்களது சொல்படி நடப்பது இதமான சூழலுக்கு வழிவகுக்கும். செயல்திறன் மேம்படும். உறவுகள் மூலம் நன்மை உண்டாகும். பெண்மணிகளுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. இணைய வழி வருமானம் சிறப்பாக இருக்கும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது சிறப்பு. இன்றைய நாள் கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நினைத்தது எதிர்பார்த்தது அனைத்தும் அதிக முயற்சிக்கு பிறகு நடக்கிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி என்பர்களே, முழுமையான முறையில் கவலைகள் விலகக்கூடிய நாளாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. கருத்தொருமித்த சூழல் உண்டு. கலகலப்பான அனுபவங்கள் உண்டு. நினைத்தது அனைத்தும் நினைத்த நேரத்தில் கிடைப்பதற்கான உங்களுடைய முயற்சிகள் சிறப்பான பலனை கொடுக்கும். 10ல் புதன் அபாரமாக ராசிநாதன் சஞ்சரிக்கிறார். 7ல் சனி இருக்கிறார். 8ல் செவ்வாய் இருக்கிறார். வித்தியாசமான கிரக சூழல்கள். 11ஆம் இட லாபஸ்தானம் 2 முக்கியமான சுபர்களால் தொடர்பு கொண்டிருக்கிறது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சிறப்படையும். லாபத்தன்மைகள் மேலோங்கும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களும் அபாரமாக இருக்கிறது. மூத்த சகோதர உறவுகளோடு இருந்து வந்த மனசங்கடங்கள் முழுமையாக மறையும். எளிதில் மற்றவர்களை கவரும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் சிறப்பாக சஞ்சரிக்கிறது. முன்கோபம் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது. பணவரவு இயல்பாக இருக்கும். மனோதைரியம் மேம்படும். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளித்து முன்னேறி விடுவீர்கள். மற்றவர்களினுடைய குழப்பத்திற்கு ஆளாகாமல் நீங்கள் தெளிவாக செயலாற்றுவது அனுகூலத்தை கொடுக்கும். வழக்கு விவகாரங்களில் நினைத்தது நடக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலனளிக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் நல்ல விதமான முறையில் வசூலாகும். தொழில் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்ற நிகழ்வுகள் இருக்கும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. உங்கள் மீது இருந்து வந்த குற்றச்சாட்டுகளாலும் குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குடும்பத்தாரோடு விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி கொள்ளுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். பெண்மணிகள் முன்கோபத்தை குறைப்பது சிறப்பு. பணவரவு திருப்தியாக இருக்கும். மாணவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. கலைத்துறை என்பர்கள் எதையும் பொறுமையாக செயலாற்றி சாதிக்க இருக்கிறீர்கள். இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு வித்தியாசமான அனுபவங்களையும் விரும்பியதையும் கொடுக்கக்கூடிய தினமாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கான இன்றைய தின கிரக நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இயன்ற வரை உங்களால் முடிந்த சிறப்புகள் அனைத்தையும் செய்வீர்கள். முக்கியமாக ராசிநாதன் உச்சகுருவோடு 10ல் இருக்கிறார். பாக்கியத்தில் புதன் எப்பொழுதும் போல வலிமையாக நீடிக்கிறார். 7ல் செவ்வாய் யதார்த்தமாக சஞ்சரிக்கிறார். 6ல் சனி அனுகூலமான தன்மைகளை கொடுப்பார். ராஜயோகாதிபதி உச்சகுருவின் தொடர்பில் இருக்கிறதால இன்றைய நாளில் அடுத்தவர்களுடைய என்ன சூழல்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயலாற்றி அனைத்து இடங்களிலும் பாராட்டு பெற இருக்கிறீர்கள். தடை ஏற்பட்டு வந்த திருமண உறவுகள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். புதனினுடைய சஞ்சாரம் புகழ் பெற வைக்கும். புத்திசாதுரியம் அறிவுத்திறன் மேலோங்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு பின்பு விலகும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக இருக்கும். அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்கள் பற்றி கூறுவதை தவிர்ப்பது சிறப்பு. வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் உண்டாகும். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்களுக்கு சற்றே கடின முயற்சிகள் தேவை. குறிப்பாக அவசரமான முடிவுகள் எதையும் எடுப்பதை தொழில்துறையினர் தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலமாக லாபத்தன்மைகள் மேம்படுவதற்கான சூழல்கள் உண்டு.
உத்தியோகத்துறை என்பர்கள் பணியிடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் நிதானமாக யோசித்து செயலாற்றுவது நிறைவான சூழலை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக அமையும். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். உறவுகள் மத்தியில் மதிப்பு கூடும். பழைய பாக்கிகள் நல்லவிதமான முறையில் கிடைக்கும். குடும்பத்திலிருந்து வந்த சோதனைகள் விலகும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அதை பற்றி ஆற அமர யோசித்து செய்வது அனுகூலமாக அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு தடைகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு நினைத்ததை சாதிப்பதற்கான வல்லமைகள் நிறைந்த தினமாக, துலாத்திற்கு புது அறிமுகங்கள் கிடைக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி என்பர்களே, புதுமையை முழுமையாக உணரக்கூடிய நாளாக, புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று மேம்பட்டதொரு நல்ல பலன்களை நிறைவாக பெறக்கூடிய தினமாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமையும். உச்சகுரு ராசியை பார்க்க, பாக்கியத்தில் உச்சகுருவோடு சுக்கிரன் அமர்ந்திருக்க, 8 புதன் அமர்ந்திருக்க, 6 செவ்வாய். அனாவசியமான செலவுகள் தவிர்க்கப்படும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மாற்றமான சூழல்கள் உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாமல் உற்சாகமான முறையில் செயலாற்றி உறுதித்தன்மை பெற இருக்கிறீர்கள். தனஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. எல்லா காரியங்களிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிலும் லாப சூழல்கள் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். நன்மை தீமை பற்றிய கவலைகளை தவிர்த்து எல்லாவற்றிலும் யதார்த்தமான முறையில் செயலாற்றி நிறைவான வெற்றிதனை பெறுகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். எதை பேசுவதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து நிதானமாக பேசுவது நல்லது. அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த பண உதவி நிறைவாக கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்கிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களும் கவனத்தோடு இருப்பது சிறப்பு. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் உண்டாகும். மன வலிமை மேம்படும். உறவுகள் மத்தியில் மதிப்பு கூடும். குடும்பத்தில் உங்களுக்கான வாக்குசாதுரியம் அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்கிற நாளாக, விருச்சிகத்திற்கு விரும்பியது கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கம் மேம்படுகிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் மிகுந்த தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தவிர்க்க இயலாத சூழலில் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைவராலும் கவனிக்கத்தக்க வகையில் மேன்மைகளோடு சிறப்புகள் உடைய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிக்கோள்களை எட்டுவீர்கள். எந்த நிலையிலும் குன்றாமல் செயலாற்றி புகழ் பெறுவீர்கள். தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்கும். முக்கியமான கிரகங்கள் சிறப்பாக செஞ்சரிப்பது உங்களுடைய பொருளாதார வலுவை கூட்டும். திட்டமிட்டபடி அநேக விதமான காரியங்களை செய்வீர்கள். பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு சரியான முறையில் கிடைக்கும். ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவை அருந்துவது சிறப்பு. முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் எந்த நிலையிலும் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. குறிப்பாக எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். மற்றவர்களுக்காக உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களால் வேதனை உருவாகும். உடல் ஆரோக்கிய நிலை மேம்படும். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் நடக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் சிறப்பான முன்னேற்றம் காண இருக்கிறீர்கள். எதிர்பார்த்த ஆர்டர்கள் நிறைவாக வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் பணியிடங்களில் பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை உண்டாகும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். சகோதரர் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். மனதளவில் துணிச்சல் மேம்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும்.
பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி செல்வது நல்லது. கலைத்துறை என்பர்கள் புதிய ஒரு வித்தியாசமான அனுபவங்களை உணர இருக்கிறீர்கள். குறிப்பாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய நண்பர்களால் ஆதாயமான சூழல்கள் உருவாகும். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு யதார்த்தமான நல்ல பலனை கொடுக்கின்ற தினமாக தனுசு ராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகப் போகிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக வலிமை எப்படி இருக்கிறது? மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் உரித்தாக்குகின்ற நாளாக, புகழ் பெறுகிற தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். 2 முக்கிய சுப கிரகங்கள் ராசியை பார்க்கிறார்கள். நாணயம் மிகுதியாக இருக்கும். நட்பு செயல்திறன் மேம்படும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவீர்கள். புகழ் கிடைப்பதற்கான சூழல்கள் உண்டு. எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். ஏமாற்றங்கள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். குறிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சாதிப்பதற்கான தன்மைகள் நிறைவாக இருக்கிறது. எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு உருவாகும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக கிடைக்கும். எந்த வாக்குறுதியை கொடுப்பதாக இருந்தாலும் கொடுக்கும் முன்பாக யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களின் செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக அமையும். கவனமாக இருங்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் முன்னேற்றம் காணும். தொழில் பங்குதாரர்களோடு அனுகூலங்கள் உருவாகும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது அனுகூலமான சூழலை ஏற்படுத்தும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குடும்ப அளவில் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகளில் இருந்து வந்த தடை விலகும். குறிப்பாக குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். காப்பீடு, இன்சூரன்ஸ் போன்ற துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. பெண்மணிகள் எந்த வாக்குறுதியும் யாரையும் நம்பி கொடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது சிறப்பினை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய தினம் அரசியல்வாதிகள் ஏற்றம் பெறக்கூடிய நாளாக அமையிருக்கிறது. மாற்றங்களை விரும்புகிற மாணவர்களுக்கு முழுமையானதொரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக மகரத்திற்கு உற்சாகம் மிகுதியாக சிறப்புகள் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு சிக்கல்கள் விலகுகிற தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான கிரக வலிமை இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? குறிக்கோள்களை எட்டக்கூடிய வகையில் சிறப்புகளும் சிந்தனை செயல்திறனும் மேம்படுகிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். நினைத்தது அனைத்தும் நினைத்த நேரத்தில் நடக்கும். நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைய உண்டு. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் சிறப்பாக இருக்கும். பேராற்றல் மேம்படும். புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. முக்கியமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு உறுதித்தன்மையை மேம்படுத்தும். எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடிய தன்மை உருவாகும். சிக்கலான சூழலில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்படும். நண்பர்கள் உறவுகளிடம் வீண் மனசங்கடங்கள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருட்களை சரியான நேரத்தில் வாங்குவீர்கள். எதிலும் அவசரம் காட்டுவதை தவிர்ப்பது சிறப்பு. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அநேக அனுகூலங்களை செய்யும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான தன்மைகள் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பொருளாதார மேன்மைகள் உண்டு. குழந்தைகளுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். அவர்களின் மூலமாக பாராட்டு கிடைக்கும். இன்றைய நாளில் குடும்ப உறவுகளோடு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். எதிர்ப்புத்தன்மைகள் மேம்படும். கவனமாக இருங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் சிறப்பாக இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. பொருள் சேர்க்கை உருவாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாக இருக்கும்.
மாணவர்களுக்கு மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். அரசியல்வாதிகள் அனைவரையும் அனுசரித்து போய் ஆக்கப்பூர்வமான செயல்முறைகளை மேற்கொள்ளக்கூடிய நாளாக, கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு தனவரவு மேம்படுகிற நாளாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு திருப்திகரமான சூழல்கள் உள்ள தினமாகவும், புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனத்திற்கான கிரக வலிமை எப்படி இருக்கிறது? புதுமைகளையும் உற்சாகத்தையும் ஒருங்கே நீங்கள் உணரக்கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். நினைத்தது நடக்கும், நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு, தடைகள் நீங்கும், சங்கடங்கள் விலகும், சகலத்திலும் மாற்றங்கள் உருவாகும். ராசியில் இருக்கின்ற சனியை ராசிநாதன் உச்ச குருவாகி பார்க்கிற சூழல்ல உற்சாகம் மிகுதியாக இருக்கும். பொருளாதார நலன் மேம்படும், புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவீர்கள். வீடு வாகன யோகம் உண்டு. நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்த நேரத்தில் சிறப்பாக நடக்கும். இன்றைய தின கிரக சூழல்கள் எல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். தோல்விகளை வெற்றிப்படிகளாக ஆக்கிக்கொண்டு நிரந்தரமான ஒரு அனுகூலமான தன்மைகளை பெற இருக்கிறீர்கள். மனக்கவலைகள் அகலும், கனவு தொல்லைகள் நீங்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நட்புகள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆடம்பர செலவுகள் செய்வதை அறவே தவிர்ப்பது சிறப்பு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். வியாபார செலவுகள் கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அதனால் களைப்பு உருவாகும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி எல்லோரும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார்கள். யாரிடமும் நிதானமாக பேசுவது நல்லது. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். குழந்தைகள் மூலமாக மனமகிழ்ச்சி உருவாகும். பெண்மணிகளுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாரங்கள் மேம்பட்ட நிலையில் உண்டு. கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி செல்வது அனுகூலமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த உதவி சிறப்பாக கிடைக்கும். குறிப்பாக இன்றைய தினம் மேம்பட்டதானதொரு சிறப்பான நல்ல பலனை கொடுக்கிற நாளாக, மாணவர்களுக்கு நல்லதொரு உற்சாகத்தை மேம்படுத்தி தருகிற தினமாக இன்றைய நாள் மீனராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நெருக்கடி நீங்குகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு செயல்திறன் மேலோங்குகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.